ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிமி ஸ்டார். இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே போனால் எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு பார்க்க போகிறோம். யாரும் ஜெயிலுக்குள்ளே போக மாட்டாங்க, நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பைக்கை நம்ம எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் போனால் தான் அந்த ட்ரிக்கை சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு பைக் எடுத்துக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னே பக்கத்தில் வந்துருச்சு. அவ்வளோதான் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோன்னே இப்படி பைக்கை பார்க் பண்ணிடுங்க. இப்படி பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்படி வாங்க போலீஸ்கிட்ட. அங்கே போலீஸ் நிற்பாங்க. அந்த போலீஸ் பக்கத்தில் அங்கே கண்ணாடிக்கு பக்கத்தில் அப்படியே போய் சாயுங்க. அப்படியே போய் சாஞ்சிங்கன்னா உள்ளே போயிடலாம். அப்படியே உள்ளே போய் சுற்றி போட்டுக்குவாங்க. அங்கே ஒரு மனுஷன் எழுந்துட்டுருக்கான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு. பார்ட் 2ல் தப்பிக்கிற இது போடுறேன் வெளியிலேருந்து. பார்ட் 2ல் நான் எப்படி வெளியிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம வீடு மட்டும் இல்லை, நம்ம எத்தனை வீடு வேணால் செஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு H1 பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். H10 வரையும் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது வீடு வரும். H1 பண்ணும்போது இந்த வீடு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா வீடு வரும் காய்ஸ். இந்த மாதிரி நிறையா வீடை தவிர நிறைய கிரவுண்டு, நிறையா ஸ்டெம்ப்பு, கிரிக்கெட் பேட்டு, இதெல்லாம் வேணும்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இதெல்லாம் போடுறேன். இது R2. அப்படியே போகணுங்களா, நீங்கள் அப்படியே எல்வோ வேணால் போட்டுக்கலாம். H12 வரையுமே இருக்குது. நான் 10 வரையும் தான் போட்டிருக்கேன், டைம் இல்லைன்ட்டு. H12 வரையுமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருமே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ், நானும் குட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், குட்டியாக ஒரு சேனல். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் மட்டும் என்ன பண்ணுறது. அப்படியே H4 போட்டிங்களா, இந்த பில்டிங் வரும். அப்படியே H5, H6, H7, H8, H9, H10, H11, H12 இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வீடு வரும். நான் H10 வரையும் தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு கிராஃபிக்ஸும் பண்ணல, நான் பொய்யும் சொல்ல. இது ஒரிஜினல் தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி வரலன்னா நான் டிக்கோட போங்க. H12 டாப், நல்ல பெரிய பில்டிங்கு H12 வரும். இதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்களா சீப் கோட்ஸ் கூட நிறையா போட்டுடலாம். 10 சீப் கோட்ஸை ஒரு வீடியோவில் போட்டு நான் பண்ணுறேன். RGS2ல் ஏதோ ஒரு சீப் கோட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நார்மல் சீப் கோட்ஸ் எதை வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2த்தில் எது வேணால் உங்களுக்காக போடுறேன். என்னை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் வரும். நானே ஃப்ரெண்ட்ஸ் vlog எடுக்கிறது, சேலஞ்ச் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஹெல்ப் பண்ணுங்கள். H9 ஒரு பீஸா கம்பெனி மாதிரி. கடைசியாக H10. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கடைசியாக H10. H10 முடித்தோன்னே நீங்கள் வேணால் சொன்னீங்களா அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா போடுறேன். நீங்கள் என்னை சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி எத்தனை இது வேணால் போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் எத்தனை வீடியோ மேலே போடுறேன். 100 சீப் கோட்ஸ் கூட ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் சப்போர்ட்